அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த உலகம் முழுக்க இந்த ஷிப்பிங் லைன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கண்டெய்னரை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, பொருட்களை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, மொத்த எண்டு யூசர் வரைக்கும் போகிறது வரைக்கும் இந்த ஷிப்பிங் லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு நடைமுறையில் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிய நடைமுறையில் பார்த்துடலாம். இப்போது ஒரு மேனுஃபேக்சரர், அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கலாமே. நம்ம ஊரில் சாதாரண ரோட்டு கடையில் விற்கும் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக நம்ம ஊரை விட வெளிநாட்டில் ரொம்ப மாவு அதிகங்க. இப்போது இந்த மாதிரி கடலை மிட்டாய் தயாரிக்கிற ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாரு. இப்போது இவர்கிட்ட ஒரு 300 டன்னு பொருள் தயாரிச்சிட்டாரு, 300 டன் மிட்டாயை தயாரிச்சிட்டாரு. இந்த மிட்டாயை இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும். இவருடைய கார்கோவை இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அங்கே இருக்கிற எண்டு யூசருக்கு இதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இந்த கார்கோவை அனுப்புறதுக்கு இப்போது இந்த மேனுஃபேக்சரர் டைரெக்டாக அனுப்ப முடியாது. இந்த மேனுஃபேக்சரர் ஒன்று இந்த மாதிரி ஒரு ஷிப்பர் அதாவது ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி, இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனிக்கிட்ட அப்ரோச் பண்ணுவார். உதாரணத்துக்கு சிஎம்ஏ, மாஸ்லைனு, எம்எஸ்சி, ஹெச்எம்எம் இது போல் பெரிய ஷிப்பர்கிட்ட ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனிஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கண்டெய்னர் வித் ஷிப்பு 2 வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஷிப்பில் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஷிப்பர்ஸ்குள்ளே ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறையும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னம்னா இது ஒரு சாய்ஸு. அப்படி இல்லை அப்படின்னம்னா லாஜிஸ்டிக்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவார். அங்கே இருக்கிற ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பாக்ஸ் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைரெக்டாக இப்போ நம்ம ஷிப்பர்கிட்ட போகிற மாதிரியே நம்ம பிளான் பண்ணிக்குவோமே. இப்போது ஒரு ஷிப்பர்கிட்ட கேட்குறாரு, இப்போ மாஸ்லைன்கிட்ட கேட்குறாரு. வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஷிப்பிங் லைன் என்னென்னு பார்த்தோம்னா மாஸ்லைன் தான். இந்த மாஸ்லைன்கிட்ட கேட்குறாரு ஒரு 100 பொட்டி வேணும் அப்படின்ட்டு. இவர் ஓகே 100 பொட்டி தரேன் அப்படின்ட்டு அங்கே லோக்கலில் இருக்கிற, இப்போது இந்தியாவில் கேட்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் சென்னையிலேருந்து அந்த கூட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு டிப்போவில் அந்த 100 பொட்டியும், இந்த கண்டெய்னர் டிப்போ ஏதாவது ஒரு டிப்போவில் 100 பொட்டியை இங்கே இவரோட வேர்ஹவுஸ்க்கு, இந்த கண்டெய்னர் டிப்போலேருந்து இவரோட வேர்ஹவுஸுக்கு டைரெக்டாக போயிடும். ஆச்சுங்களா? இவர் மேனுஃபேக்சரர் இந்த ஷிப்பர்கிட்ட கேட்பாங்க. இந்த ஷிப்பர் டிப்போவிலேருந்து அவங்களோட வேர்ஹவுஸ்க்கு பாக்ஸ் அனுப்பிடுவாங்க. அவங்களோட வேர்ஹவுஸ்லேருந்து நமக்கு பொருளெல்லாம் லோடாகி திரும்ப நமக்கு பார்த்தோம்னா இந்த ஷிப்பர்கிட்ட வந்துடும். ஷிப்பர்கிட்ட இங்கேருந்து ஷிப்பில் லோட் பண்ணி அடுத்த நாட்டில் இருக்கிற போர்ட்டில் இறங்கி அங்கே இருக்கிற வேர்ஹவுஸ்க்கு, அங்கே லோக்கலில் இருக்கிற வேர்ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கேருந்து லோக்கலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் ப்ராடக்ட்டு. ஸோ இது ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறை என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது இதே மேனுஃபேக்சரர் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற லாஜிஸ்டிக்ஸில் அப்ரோச் பண்ணுறாரு. அந்த லாஜிஸ்டிக்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா மேபி பாக்ஸ் இருக்கலாம், அதாவது 100 கண்டெய்னர் இருக்கலாம். இல்லை ஒரு உதாரணத்துக்கு இவர்கிட்ட 70 கண்டெய்னர் தான் இருக்குது அப்படின்னம்னா இவர்கிட்ட தான் இந்த ஏஜென்ட்டை, ஆக்சுவலாக இவர்கிட்ட இருக்கிற 70 பொட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த 70 பாக்ஸுமே லாஜிஸ்டிக்ஸுக்கு சொந்தமானதாக இருக்காது. அதாவது இந்த லைனரில் இருக்கிற ஏதோ ஒரு லைனர் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஹெச்எம்எம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்எம்எம் ஒரு 70 பாக்ஸ் இவர்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த பாக்ஸை டைரெக்டாக இவரோட வேர்ஹவுஸ்க்கு அனுப்பி பொருளை ஏற்றிட்டு திரும்ப இங்கே போயிட்டு கப்பலில் போயிட்டு அனுப்பிட்டு அங்கேருந்து போர்ட்டுக்கு போயிடும். இல்லை இப்போ இவர்கிட்ட 30 பாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் இவங்க இந்த ஏஜென்ட்டை, இந்த ஷிப்பர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்க அந்த 30 பாக்ஸ் தருவாங்க. ஸோ அந்த பாக்ஸை திரும்பவும் இந்த மொத்தம் 100 பாக்ஸ்க்கான குவான்டிட்டியை லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் மூலயமாவே இந்த கப்பலில் போயிட்டு உங்களுக்கு அடுத்த போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து லோக்கலில் வேர்ஹவுஸ்க்கு போயிடும். இதுதான் ரொம்ப ஜென்ரலாக நடக்கிற வழிமுறை. இப்போ நான் இது சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன். இதில் இன்டெப்த்தாக பல விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம்
அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு பொருளை ஒரு நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம்னா ஒன்று டைரெக்டாக ஷிப்பர் மூலமாக அப்ரோச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக அப்ரோச் பண்ணலாம். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி கீழே தான் வருவாங்க. ஏன்னா இப்போது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல்லையும் வந்து பொருட்களை, அதாவது இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் வந்து பொருட்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போவாங்க. பட் இவங்க ஷிப்பர் அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பல்க் குவான்டிட்டியில் மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோக்களை பார்த்துருக்குறோம். HMM, மேல்ஸ்லைன் இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பலில் 21,000 கண்டெய்னர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கிற கப்பல் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக கொண்டு போகிறதுனால ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த மாதிரி ஷிப்பர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி அப்படின்ற ஒரு நேமுக்கள் தான் வருவாங்க. இப்போது இவங்க எல்லாத்துக்குமே இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்போவில் தான் இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்போக்கள் இருக்கலாம். இப்போ இந்த மேனுஃபேக்சரர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க இல்லையா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்ன்ற லாஜிஸ்டிக்ஸ் வந்து அவங்களோட டிப்போவில் ஒரு 2000 பொட்டி வச்சுருப்பாங்க மொத்தமாக. அதாவது இந்த பல ஷிப்பர்களோட பொட்டியை வந்து இந்த டிப்போவில் வச்சுருப்பாங்க. அதே போல் ஒய் அப்படிங்கிற லாஜிஸ்டிக்ஸ் வந்து அவங்களோட டிப்போவில் ஒரு 2000 பொட்டி வச்சுருப்பாங்க. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த கண்டெய்னர்களும் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு கீழே இருக்கிற, அப்படி இல்லைன்னா கப்பல் துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டிப்போக்களில் சிறிதாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கண்டெய்னர் டிப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாம் இதில் பார்த்த எல்லாத்தையுமே வந்து தனித்தனி டாப்பிக்காக அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டுகளை, உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.